ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா தனியாக மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு 3 தரமான வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெட்டாக்கஸ். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸோடு சேர்த்து அந்த மேட்டர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தெருக்கி எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கோட் சீரீஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸோட இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதை விட ட்ரிபிள் மடங்கா எடுத்து வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா சம்பவம் அப்படின்றது தரமா ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம சீரீஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரோமானிய படைகளை வந்துட்டு ஒரு சிப்பாயா இருக்காரு. ஸோ அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு போர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒய்ஃப் கூட பாத்தீங்கன்னா நல்லா கில்மாலாம் முடிச்சுட்டு அந்த போருக்கு பாத்தீங்கன்னா போறவரு. பட் போன அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனை காரணமா இவருடைய பாஸையே வந்துட்டு போட்டு தள்ளிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இவர் ஒய்ஃப் கூட தெறிக்க சும்மா தரமா சம்பவம் பண்றாப்ல. சம்பவம் முடிஞ்ச கையோட மறுநாள் ரோமானிய படைகளை வந்துட்டு இவங்க உடம்புல ஒட்டு துணிகுடு இல்லாத இவங்க 2 பேருமே பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து அவரோட லைஃப்ல ரோமானியர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை எப்படி உண்டாக்குறாரு அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீரிஸ் வந்துட்டு இப்ப தமிழ் டப்பிங்ல இல்லை அப்படின்னாலுமே இந்த சீரிஸை பார்க்கும்போது கண்டிப்பா தம்பி வந்துட்டு எழுந்து நின்றுவாப்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா அப்செஷன்ஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டடான சீரிஸ் தான். மொத்தமா ஒரு 4 எபிசோட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே சம்பவம் அப்படின்றது தரமா ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டாக்டரா இருப்பாரு. இவருக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ இவர் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில வந்துட்டு இவரை மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ண உடனே இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில இமோஷன் அப்படின்றது கனெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் தான் பாய் ஃப்ரெண்டுடைய அப்பா அப்படின்னு தெரிஞ்சுமே தான் தங்கி இருக்கிற ரூமுடைய அட்ரஸை வந்துட்டு கொடுத்தமிச்சு இவரை பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு வர வச்சு இவங்க 2 பேருமே டைம் கிடைக்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா கதற வந்துட்டு மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம ஹீரோமே தான் சன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுமே இவருமே பார்த்தீங்கன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எராட்டிக் த்ரில்லர் சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா அந்த சீரிஸ்ல வந்துட்டு ஒரு 4 எபிசோட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இருந்தாலுமே சீரிஸோட ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா அன்ஸ்கீப்பபிள் ஸ்கின். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 17 எபிசோட் கிட்ட வருது. அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருப்பான். பட் இருந்தாலுமே இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டேட்டிங் ஆப் மூலியமா நம்ம சீரிஸோட ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து பப்பு வரைக்குமே டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்துட்டு பயங்கரமா சம்பவம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு தெருக்க வந்துட்டு மேட்டர் சீக்வன்ஸ் அப்படின்றது தான் அதிகமா இருக்கும். ஸோ வழக்கம் போல இவங்க பழகுறது வந்துட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எராட்டிக் த்ரில்லர் சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல சம்பவத்தோடு சேர்த்து ஒரு த்ரில்லர் ஜேர்னல் வந்துட்டு இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கொண்டு போவாங்க. தமிழ் டப்பிங்ல இல்லை அப்படின்னாலுமே இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சம் 18 எபிசோட் கிட்ட எழுதிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா மோட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.